ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முட்டைக்கோஸில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முட்டைக்கோஸில் நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது உங்களோட உணவில் கட்டாயம் சேர்த்துக்க வேண்டிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதில் நார்ச்சத்து, போலேட், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. குறிப்பிட்ட கலோரிகள் கூட நிறையவே இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிட்றது செரிமானம், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, பல நோய்களோட அபாயத்தை குறைக்கிறது, இது மாதிரியான பல வழிகளில் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இந்த இலை காய்கறியை நீங்கள் குளிர்காலத்தில் சாப்பிட்றது கூடுதல் நன்மையாக இருக்கும். முட்டைக்கோஸ் இருக்குல்ல, இது பல்துறை திறன் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பச்சையாவோ, சமைச்சோ, சூப்பாவோ, வேக வச்சோ சாப்பிடலாம். முட்டைக்கோஸோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழங்களை விட முட்டைக்கோஸில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. கொலாஜனை உருவாக்குறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க கூட உதவுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்குது. முக்கிய ஊட்டச்சத்துக்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் முட்டைக்கோஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸில் நீர்ச்சத்து அதிகம் இருக்குது. உங்களோட செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. குடல் இயக்கத்தை சீராக்க உதவுது. மலச்சிக்கல் அபாயத்தை கூட குறைச்சிக்குது. எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் இருக்குல்ல, இது நம்மளோட எலும்பு ஆரோக்கியத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்து எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுருக்க உதவுது. ஆஸ்டியோபராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுல இன்னொரு நன்மை என்னன்னு பார்த்தோன்னா, இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதே இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான். முட்டைக்கோஸ் சாப்பிட்றதன் மூலமாக இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கலாம். முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் கொலஸ்ட்ராலை குறைச்சி செரிமான அமைப்பால் உறிஞ்சப்படுறதுலேருந்து தவிர்க்கப்படுது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை சாப்பிட்றதுனால புற்றுநோய் வருவதை தடுத்துக்கலாம். இது சல்ஃபர் கொண்ட சேர்மங்களை தன்னுள்ள வச்சிருக்குது. புற்றுநோயை எதிர்த்து போராடுது. உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் தடுக்குது. கூடுதலாக முட்டைக்கோஸில் அந்தோசைனின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் இருக்குது. இது புற்றுநோய் செல்கள் உருவாவதை மெதுவாக்குது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட புற்றுநோய் செல்களையும் அழிச்சிரும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. இது உங்களோட ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்க உதவுது. பொட்டாசியம் இருக்குல்ல, இது உடலில் சோடியத்தோட விளைவுகளை நடுநிலையாக்குறதன் மூலமாக சிறுநீர் வடிவில் அதிகப்படியான சோடியத்தை அகற்றுறதன் மூலமாகவும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸில் விட்டமின் கே, அந்தோசைனின், அயோடின் இதெல்லாம் நிறையவே இருக்குது. இது மூளைக்கு கட்டுமான தொகுதியாக செயல்பட்டு மூளையோட ஆரோக்கியத்தை பராமரிக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முட்டைக்கோஸில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது திசுக்களில் வீக்கத்தை எளிதாக நாள்பட்ட வீக்கத்தை குறைக்க உதவியாக இருக்கும். நாள்பட்ட வீக்கம், கீழ்வாதம், இதய நோய், புற்றுநோய் இது மாதிரியான பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் உங்களுக்கு சிறந்த தேர்வாக அமையும். குறிப்பு: முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முட்டைக்கோஸை அதிகமாக சாப்பிட்டோன்னா அது விஷமாக மாறிடும். வயிற்றுப்போக்கு, இரைப்பை பிரச்சனை, தைராய்டு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுத்துடலாம். தாய்ப்பால் கொடுக்குற தாயாக இருந்தீங்கன்னா முட்டைக்கோஸை பச்சையாக சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்றதுலாம் குழந்தைக்கு பெருங்குடல் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அளவோடு எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஊட்டச்சத்துக்களோட களஞ்சியமாக இருந்தாலும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப அது மோசமான நிலைமையை உருவாக்கிடும். சமைக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோஸை சரியாக கழுவணும். நீங்கள் நல்லா கழுவலைன்னா முட்டைக்கோஸ் இலைகளில் மறைஞ்சிருக்கக்கூடிய பூச்சிகள், பாக்டீரியாக்கள்லாம் இருக்கலாம். இது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். நீங்கள் வேறு ஏதாவது நோய்களுக்காக மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம்.
இனி மிஸ் பண்ணாமல் முட்டைக்கோஸை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.